வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பேரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 2025 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7843 கொஸ்டின். இது நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம். டிஎன்பிஎஸ்சி என்னதான் அவங்க சிலபஸை ரிவைஸ் பண்ணலை, அவங்க கொஸ்டின் ஸ்ப்ளிட் அப் மட்டும் கொடுத்துருக்காங்க. யூனிட் 9ஐயும் எக்கனாமியும் கம்பைன் பண்ணியிருக்காங்க, ஐஎன்எம்மையும் ஹிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் அவங்க கொஸ்டின் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை யூனிட் 9ல் எவ்வளோ கொஸ்டின், எக்கனாமியில் எவ்வளோ கொஸ்டின்ங்கிறதையும் அவங்க காமிச்சிருக்கலாம், எப்படி ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் காமிச்ச மாதிரி. சரி, ஓகே. எனிவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பைலேஷனை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுக்க அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் இப்போ இந்த 3 எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப் 2A மெயின்ஸு, ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டு ப்ளஸ் லாயர் எக்ஸாம். அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த யூனிட் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜில் இருக்கக்கூடிய இந்த 1615 கொஸ்டினில் இந்த திருக்குறள் கொஸ்டின்ஸ் இருக்காது. நம்ம திருக்குறளை தனியாக தான் எப்போவுமே வச்சுருக்கோம். எப்போ திருக்குறளைன்ற டாப்பிக்கை யூனிட் 8ல் கொண்டு வந்ததுலேருந்து ஏன்னா எல்லாமே அப்டேட்டடு. இது இல்லாமல் ரீசனிங், மேக்ஸு, பொதுத்தமிழ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம யூனிட் 8ல், அதாவது இப்போ இருக்கிற யூனிட் 6ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த லாயர் எக்ஸாமில் என்னென்ன வந்திருக்குன்றத மட்டும் பார்த்துட்டு கிளாஸை வைண்டப் பண்ணிக்கலாம். Which of the following newspapers are related to South Indian Liberal Federation 1917? சரிங்களாங்க. எப்போவுமே எலிமினேஷன் மெத்தட் யாருக்கு தெரியுதோ அவங்க தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க. சரிங்களா. நீங்கள் என்ன தான் அட்டை படித்தாலும் என்ன தான் பைகாட் பண்ணாலும் உங்களுக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் அந்த டெக்னிக்கை தெரிஞ்சவங்க மட்டும்தான் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நியூ இண்டியாங்கிறது வந்து இதில் வராது. ஏன்னா அது ஆனி பெசன்ட் அந்த ஐஎன்எம் அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா 3 அவுட்டு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியும் ஆப்ஷன் பியும் வராது. இதுதான் எலிமினேஷன் மெத்தடு. அப்போ ஏஎன்சிக்குள்ளே தான் போட்டி. அப்போ 2 and 4 ஆர் 1 அலோன். ஸ்வதேசமித்திரனும் இருக்காது. 2 and 4 தான் ஆல்மோஸ்ட் லிங்க்டாக இருக்குது. ஏன்னா சவுத் இந்தியன் ரிபலியன் வந்து இதில் லிங்காக இருக்கிறதுனால. சரிங்களா. அடுத்தது காமராஜரை பற்றி. இது வந்து பொலிட்டிக்கல் சூசைட் அப்படின்னு சொல்லி பெரியார் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது இட்ஸ் an act of reserving certain percentage of seats for people of discriminated and backward class in schools and reservation. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இடஒதுக்கீடை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் chronological order about ஈவி ராமசாமி பெரியார். சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அவர் வந்து அந்த வைக்கம் சத்தியாகிரகா, அப்படியே அடுத்தது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, 2 வந்து பிரசிடென்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, 4 வந்து டிமாண்ட் ஃபார் செப்பரேட் திராவிட நாடு. சரிங்களாங்க. வைக்கம் சத்தியாகிரகா தான் ஃபஸ்ட்டு. இதுவும் எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் எலிமினேட் பண்ண முடியும். அடுத்தது அதான் தட்சிண காந்தி, ஆங்கில பித்தர், மதுரை காந்தி, தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஆப்ஷன் 1 வச்சு ஈவி தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது ராஜாஜிக்கு வந்து அந்த மதுரை காந்திங்கிறது வந்து அடிக்கடி கொஸ்டினில் கேட்குறாங்க. எம்என் சுப்பிரமணியம். சரிங்களா. அது நீங்கள் அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆங்கில பித்தர் யார்? டிஎம் நாயர். தட்சிண காந்தி ராஜாஜி. சரிங்களா. அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்து எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. The Madras Native Association was the earliest organization established in South India. T. Muthuswamy was the first Indian judge of Madras High Court. V.S. Srinivasanathan was Bipin Chandrapal. அந்த மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேருந்து இங்கே கொஸ்டினை எழுப்பியிருக்காங்க. சரிங்களா. பிபின் சந்திரபால் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டாக தான் இருப்பார். சரி, அந்த பால்னு முடி இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் 4 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக 4 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா என்னது எய்தர் ஏஆர்சிக்குள்ளே தான் போட்டி. அப்போ 3யும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது.
நீங்கள் வந்து ஆப்ஷன் 1 and 2 போகிறது பெஸ்ட்டு. அடுத்தது ஆசமரகம் among the poet who authorized பக்தி இலக்கணம். அடுத்தது அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையிலிருந்து அந்த கடவுளை பற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள்.